யாரை எங்க எதை எப்படி எவ்விடத்தில் வைக்க வேண்டுமோ அதை வைக்க தெரியாத துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே சண்டையை விரும்பாத ஒரு ஆட்கள், சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். துலாம் ராசிக்காரர்கள் சச்சரவுகளை விரும்பாத ஒரு ஆட்கள். உங்க மேல யாரு அதிகமா அக்கறைப்படுறாங்களோ, உங்களை யாரு அதிகமா புகழ்றாங்களோ, உங்க கூடவே இருந்து உங்களை யாரு அப்படியே நீங்க நல்லா இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவன் தான். துலாம் ராசிக்காரர்கள் அந்த பளிச்சுன்னு இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது, அழகா இருக்கிறது, நல்ல உடை உடுக்கிறது, நல்ல நாகரிகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வது, இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே அவங்கள எத்தனை விஷயங்கள்ல இவங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு அவங்க நினைச்சாலும், இவங்களை காய் நகர்த்தி கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை தடுத்தரணும், கெடுக்கணும்னு வேலை செய்யற இடத்துலயோ தொழிலையோ எதிரிகள் திட்டமிட்டாலும் முதலாளியாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்கு உரிய அந்த மேலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவங்களுக்கே ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவங்க வேணுங்கிற ஆளுங்க, இவங்க வேணாத ஆட்கள், இவங்க உறவுக்காரவங்க, இவங்க வேற ஆட்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குணாதிசயம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க, அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நேர்முக எதிரி, மறைமுக எதிரி எப்படி ஏற்படுறாங்க, இதனால இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க? அதாவது நீங்க கேட்கறதுலயே ரெண்டு ரகம் இருக்கு. எங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தா எதிரி அப்படின்னு தெரிஞ்சுட்டா ரைட், அதை ஒரு விதத்துல சமாளிக்கலாம். முதுகுல குத்துறது, பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது, யாருன்னே தெரியாத எதிரிகள், இது ஒவ்வொரு ராசியிலையும் சில வித்தியாசமான அமைப்புகள்ல உருவாங்க. ஜோதிடப்படி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 6க்கு அதிபதி, அது ராசிக்கு 6க்கு அதிபதி, துலாத்துக்கு குரு பகவானா வர்றாரு. அவரே லக்னத்திற்கு யோகாதிபதியா இருந்தா அவர் எதிரியா வேலை செய்ய மாட்டார். இப்ப ஒரு துலாம் ராசியில பிறக்கிறோம், லக்னம் விருச்சகமா இருக்கு, குரு யோகரா வந்துடுறார். அப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்துல எதிரி பாவகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு லக்னமும் மிக முக்கியமா சொல்லப்படுது. துளாராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் எப்பயுமே சண்டையை விரும்பாத ஒரு ஆட்கள், சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். துலாம் ராசிக்காரர்கள் சச்சரவுகளை விரும்பாத ஒரு ஆட்கள், சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். துலாத்திற்கு அப்பா சரியான ஆளான்னு சொல்லு, அம்மா சரியான ஆளான்னு சொல்லு அப்படின்னு உட்கார வச்சு கேட்டா 2 பேரும் தயா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த குணம் இருக்கு பாருங்க. அதாவது 2 பேர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், ஒண்ணு இந்த பக்கம் சரின்னு சொல்லு, இல்ல அந்த பக்கம் சரின்னு சொல்லு, அல்லது இங்கிட்டு நியாயம்னு சொல்லு, அங்கிட்டு நியாயம்னு சொல்லு அப்படின்னு கேட்டா நியாயம் என்ன என்று அவர்களுக்கு சரியாக தெரிந்திருந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தர் முகத்துக்கு நேரம் நீ குற்றவாளி அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் பொய் சாட்சியாக சொல்லவே மாட்டாங்க. அது இறைவன் கொடுத்த வரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துலாம் ராசியில தான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் என்ற நிலையை பெறார். எல்லா ராசிக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அமைப்புகள் இருந்தாலும் துலாம் ராசிக்கு அந்த நீதி தேவதையினுடைய சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த இடத்துல சுக்கிரனும் ஆட்சிநாதனாக வர்றார். அதனால தராச சின்னமா பெற்ற இவர்கள் எதிரியையும் சம அளவுல சில நேரங்கள்ல வச்சிருக்கக்கூடிய சூழல் கால விதியினுடைய அமைப்பு பிரகாரம் இவங்களுக்கு நடந்துடும். அத கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய சமநிலை தன்மையால, சாதுரிய தனத்தால, தன்னுடைய வாக்கு வசீகரத்தால, தன்னுடைய திறமையால, தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, தனக்கே உண்டான அந்த ஆற்றலால ஜெயிச்சிருவாங்க. அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் துலாம் ராசிக்காரர்கள் சமாளிப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவாகிற விதமே துலாமுக்கு ஒரு திணுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடியா எதிர்க்கிறவனை விட மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு சரி தவறு அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கு. அவங்க வேணுங்கிற ஆளுங்க, இவங்க வேணாத ஆட்கள், இவங்க உறவுக்காரவங்க, இவங்க வேற ஆட்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குணாதிசயம் அவர்கள்ட்ட கிடையாது.
துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட ஆறுக்குடையவன் குரு பகவானா வர்றதுனால இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே அதிகமான எதிரிகள் நேர்முகமாக உருவாவாங்க. ஏன்னா முகத்துக்கு நேராக சொல்லிடுற ஒரு டைப், உன் பகதாயா தப்பு அப்படிங்கிறது. இவர்களுக்கு வேண்டிய ஆட்களாக இருந்தாலும் என் பக்கம் கொஞ்சம் நல்லதை எடுத்து சொல்ல அப்படின்னு சொன்னா நல்லது இருந்தா தானே சொல்றதுக்கு அப்படிங்கிற பேசுற அந்த நேரடியான குணத்தினாலேயே துலாம் ராசிக்காரவங்க குடும்பத்துக்குள்ள எதிரிகளை சம்பாரிச்சுக்கிறாங்க. அதை பத்தி அவங்க கவலைப்படுறாங்க, அதை பத்தி வருத்தப்படுறாங்கிறத தாண்டி நியாயத்தின் பக்கம் நின்னோம்ல அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதை விட நேரடி எதிரிகளை தொழில் ஸ்தானங்கள்லையும் துலாம் ராசிக்காரர்கள் சம்பாரிச்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தா துலாம் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கடகமா வரும். அந்த கடகத்துல 6க்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவை உச்சம் என்ற நிலையை பெறுவார். துலாம் ராசிக்கு லக்னத்திற்கு குரு பகவான் பாதகமான அமைப்புகள்ல இருந்தா, பாதகாதிபதியாக இருந்தால், தொழில் செய்யற இடத்துல நேர்மையா நடந்த காரணத்தினால, முதலாளியாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்கு உரிய அந்த மேலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவங்களுக்கே ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தப்பான ஆட்களை சரியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க. இவங்கனால இந்த இடத்துல ஒரு பாதிப்பு வரப்போகுது, தனக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னா, தனக்கு வர பாதிப்பை விட அந்த நிறுவனத்திற்கு வரக்கூடிய பாதிப்பு, தொழிலுக்கு வரக்கூடிய பாதிப்பை முதல் கண்ணா அவங்க நினைப்பாங்க. ஆக துலாம் ராசிக்காரர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறதுனால, தப்பானவர்களுக்கு ஜால்ரா போட தெரியாததுனால, தப்பானவர்களுக்கு தப்பான விஷயத்திற்கு துணை போக தெரியாத காரணத்தினால, அவங்க 1000 இவர்களுக்கு லஞ்சம் லாவண்யம் அதை பண்றேன் இதை பண்றேன் என்ன சொன்னாலும் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அந்த குணம் இருக்கு பாருங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அந்த தர்மம் இருக்கு பாருங்க, அது ராசியாதிபதி அந்த ராசியில சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய காரணத்துல இவங்களுக்கு அந்த நேர்மைக்கான ஒரு பரிசு, நேர்மைக்கான குணம், அதுதான் எதிரிகளை சம்பாதிக்க வைக்குது. நேர்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காக, உண்மையை பேசின ஒரே காரணத்துக்காக, தான் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கோ தன்னுடைய வேலைக்கோ விசுவாசமாக இருந்த காரணத்துக்காக தொழில் செய்யற இடத்துல கண்ணுக்கு முன்னாடி நேரடியான எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இவங்க வேலை செய்யற இடத்துல நேரடி எதிரிகள் இருக்கிறதுனால இவங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அதாவது வேலை செய்யற இடத்துல இவங்கனாலதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேர்மையா அவங்க செய்யற தப்பை கரெக்டா சுட்டி காட்டிடுவாங்க. நேரத்தை காப்பது என்பது துலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள எத்தனை விஷயங்கள்ல இவங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு அவங்க நினைச்சாலும், இவங்களை காய் நகர்த்தி கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை தடுத்தரணும், கெடுக்கணும்னு வேலை செய்யற இடத்துலையோ தொழிலையோ எதிரிகள் திட்டமிட்டாலும் கூட, நயவஞ்சகமாக இவங்களை அவங்க காலி பண்ணணும்னு நினைச்சா கூட, இவங்க அந்த ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸையும் ப்ராப்பரா வச்சிருக்கிறது, கரெக்டா பேசுறது, துல்லியம்னு சொல்றோம்ல, துலாம் துல்லியம், அந்த துல்லியமாக இவங்க பேசுறதுனால, நடந்துக்கிறதுனால, இருக்கிறதுனால, வாழ்றதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் செய்கிற இடத்துல இருக்கவங்களும் சரி, இவங்களை எதிர்த்து இவங்களுக்கு எதிராக ஒரு திட்டமிடணும்னு நினைச்சா அது நடக்காமலே போயிடும். அப்படி ஒரு எதிரிகள் இருந்தாலும் கூட சில தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும். ஒரு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தசையை நடத்துறாரு, அல்லது 6ஆம் அதிபதியினுடைய புத்தி நடக்குது, அல்லது 6ஆம் இடத்துல இருந்து ஒரு யோகர் தசாபுத்தியை நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலகட்டங்களில் ரொம்ப க்ளோஸா எதிரிகள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத, அவங்க சதி திட்டம் தீட்டுறத, பழி வாங்குறத, கூட இருந்தே குழிபறிக்கிறத துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கிருவாங்க. ஆனா அந்த எதிரிகளால துலாம் ராசிக்காரர்களை டச் கூட பண்ண முடியாது, நெருங்க கூட முடியாது. காரணம், நேர்மையா நடந்தவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் நீதி ஜெயிக்கும், நீதி வெல்லும். ஐயா நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, எதிரி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான், நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தால், உங்க சுய ஜாதகத்துல அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நேர்முக எதிரிகளை குறிகாட்டக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி இருக்கிற வரை மட்டும்தான் எதிரி வாழ முடியும். அந்த தசாபுத்தி முடிஞ்சிருச்சு உங்களுக்குன்னு சொன்னா, உங்க கண்ணு முன்னாடியே எதிரியினுடைய வாழ்க்கை என்பது, எதிரியினுடைய உயர்வு என்பது அந்த இடத்திலே வீழ்ச்சியாகும். அந்த துலாம் ராசிக்காரர்கள் அவங்க கண்ணுக்கு நிச்சயமாக அந்த கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை இருக்கிறதுக்கான எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கே இறைவன் கொடுப்பார். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் கெட்டதுக்கு துணை போகாம நேர்மையா இருக்கிறதுனாலயே கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை குறிப்பா அந்த வேலை செய்யற இடத்துல சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகள் எப்படி உங்களுக்கு வராங்க? துலாம் ராசியை பொறுத்தவரையும் மறைமுகம் அப்படின்னு சொன்னோம்னாலே, நம்ம எப்படி ஜோதிடத்துல 6ஆம் பாவகத்தை எதிரி பாவகம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அந்த 6க்குடையவனோடு 8ஆம் இட அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது, 6, 8 ஒண்ணுக்கு ஒண்ணு பார்வையில இருக்கும் பொழுது, மறைமுகமான மறைவுன்னு வந்துட்டாலே அங்கே 8 கனெக்ட் ஆகிடும். மறைமுகமான எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டிய சூழல் வந்துடும். அப்ப துலாம் ராசிக்கு 8ஆம் இடம் எது?
ராசியாதிபதியே சுக்கிர பகவானா வந்துடுறார். அப்ப துலாத்திற்கு 8ஆம் இடம் என்பது ரிஷபமாக வரும். அப்ப சுக்கிரனாலே அழகு, தேஜஸ், ஐஸ்வர்யம்னு சொல்றோம். துலாம் ராசிக்காரர்கள் அந்த பளிச்சுன்னு இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது, அழகா இருக்கிறது, நல்ல உடை உடுத்துறது, நல்ல நாகரிகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வது, இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே தனக்கான கொடுத்த வேலையை பொறுப்போடு பார்த்துக்கிட்டு அப்படியே வளர்ச்சி அடைந்து மேலே போறதை பார்க்கும்போது அந்த வளர்ச்சி அழகான வளர்ச்சியாக இருக்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக இருக்கும் பொழுது, அதை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள், பொறாமை குணம் கொண்ட மனிதர்களால் மறைமுக எதிரிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகுவாங்க. இவங்களை ஏதாவது ஒன்று கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வண்டி எங்கே இருந்தா வீடு இங்கே இருக்காது கூடாது, உங்க வீட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு இவங்களை துலாம் ராசிக்காரர்களை எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு அட்வைஸுங்கிற பேர்ல மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து இவர்களுக்கு குழிவிரிப்பார்கள். ஏன்னா ராசிக்கு அட்டமாதிபதி ராசியாதிபதியாகவே வர்றதுனால மறைமுக எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் வெளியில போய் தேட வேண்டியதில்லை, கூடவே தேடிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நண்பனை, பார்ட்னரை, தொழில் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய கிரகம், களத்திர வாழ்க்கையை குறிகாட்டக்கூடிய கிரகம். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளவு ஈர்ப்பு உண்டு. ஆக துலாம் ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு 7க்குடையவன் மேஷ வீடாக செவ்வாயாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வர்றதுனால நிறைய நட்பு வட்டாரங்கள் அதிகம், நிறைய உறவு வட்டாரங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகம். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஊர்ல துலாம் ராசிக்காரர்களை கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்கன்னாலும், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இடத்துல துலாம் ராசிக்காரர்களை கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் அந்த நட்பு வட்டங்களை இவர்களால் அதிகப்படுத்த முடியும். அப்படி ஒரு சக்தி இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடு, வாழ்க்கையினுடைய பாதி தத்துவம் அங்கேதான் இருக்கு. ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த பாதின்னு வரக்கூடிய 7க்கு அதிபதியான செவ்வாய் மட்டும் நல்ல நிலையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மறைமுக எதிரி கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருப்பாங்க மறைமுகமான எதிரிகளா. இவங்க நல்லா வாழ்றது பிடிக்காது, இவங்க அழகா உடை உடுத்துறது பிடிக்காது, இவங்க மேற்படிப்பு படிக்கிறது பிடிக்காது, இவங்க வேலைக்கு போறது பிடிக்காது, இவங்க சம்பாதிக்கிறது பிடிக்காது. அந்த எதிரி அப்படியே சூசகமா, ஏன்னா சுக்கிரனே அட்டமாதிபதியாக வருவதால் பாலிசான எதிரிகளை, ஸ்மூத்தான எதிரிகளை, ஸ்மார்ட்டான எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் அதிகம் சம்பாதித்து வைத்திருப்பாங்க. ஆக அந்த இடத்துல அவங்க யாருங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் கணக்கிட்டுக்கணும். உங்க மேல யாரு அதிகமா அக்கறைப்படுறாங்களோ, உங்களை யாரு அதிகமா புகழ்றாங்களோ, உங்க கூடவே இருந்து உங்களை யாரு அப்படியே நீங்க நல்லா இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அவன் தான் பின்னாடி பெரிய ஆப்பா வைக்க போறாங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் மறைமுக எதிரிகளை துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி பெற முடியும். ஆக எதிரியை இனம் கண்டு கொள்வதுங்கிறதே ஒரு பெரிய நுணுக்கம் துலாம் ராசியை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் வெற்றி கொள்வது என்பது 2வது நுணுக்கம். நான் இந்த பார்ட்ல நேரடி எதிரி யாரு, மறைமுக எதிரி யாரு, நேரடி எதிரி 6ஆம் இடம், மறைமுக எதிரி 8ஆம் இடங்கிறத சொல்றோம். பார்ட் 2ல இந்த எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூட்சம வழிபாடுகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மறைமுக எதிரிகளால பாதிக்கப்படுவாங்களா? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மறைமுக எதிரிகள் இவங்களை பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா, துலாம் ராசிக்காரர்களுக்கு தொந்தரவை கொடுப்பாங்களா, துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர துலாம் ராசிக்காரர்களை கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசியில தான் அந்த நீதி தேவதை உட்கார்ந்துருக்கு. நீங்க எவ்வளவுதான் தர்மத்தை அசைச்சு பார்த்தாலும், எவ்வளவுதான் துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் ஏளனம் செய்தாலும், ஏமாற்ற நினைத்தாலும், துரோகம் செய்தாலும், பழிவாங்க நினைத்தாலும், மறைமுகமாக எல்லா சூழ்ச்சிகளாலும் திட்டம் போட்டா கூட கட்டத்துல அங்க சனி பகவான் நங்கூரம் போட்டு நச்சுன்னு உட்கார்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சநாதனாக. ஆக தர்மத்தோட வாழ்வை சூது எவ்வளவு கவுனாலும் இறுதியில நீதி தான் வெல்லுங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் நிச்சயமா புரிஞ்சுக்குருவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் மறைமுக எதிரிகளை நிச்சயமாக வெல்வார்கள். ஆனா அந்த ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரையும் ஒரு தட்டுல சமமா வைக்க முடியாது அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லோரையும் ஒரு நிலையில அனுசரிச்சு போகக்கூடிய, எல்லார்ட்டையும் ஒரு விதமான குணம் இருக்கு, எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணங்களை துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையாக பாவிக்க கூடாதுங்கிற ஒரு ஞானத்தை மறைமுக எதிரிகளால துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். யார எங்க எதை எப்படி எவ்விடத்தில் வைக்க வேண்டுமோ அதை வைக்க தெரியாத துலாம் ராசிக்காரர்கள் யார எங்க எப்படி எங்க வைக்கணுமோ அந்த ஞானத்தை மறைமுக எதிரிகளால துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள்
கெடுக்க முடியாது. மாறா இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க முடியும். அதை துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டாங்கன்னா வாழ்க்கையில எப்பயுமே எதிரி தொந்தரவு இல்லாம நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களை மறைமுக எதிரிகள் சில நாட்கள் போராட விட்டுருவாங்க. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் பலவீனப்பட்டு சுய ஜாதக அமைப்புல ராகு கேது தொடர்புகளோடு இருந்து செயல்பாடு பண்ணும் பொழுது இந்த சமநிலையை விரும்பக்கூடிய துலாம் ராசியினுடைய மனசு சமநிலை இல்லாம அப்படியே தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராகு கேதுவினுடைய தசா புத்தி அந்தார காலங்கள்ல அது சில நாட்கள் இருந்தாலும் கூட இவங்களை படாத பாடுபடுத்தும். அந்த காலகட்டங்கள்ல தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான இறை வழிபாடு தேவை. நாங்க துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய அம்சம் பெற்றதுனால அந்த வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு துலாம் ராசிக்கு ரொம்ப சிறந்தது. இதை லக்னத்தின் அடிப்படையில தேர்வு பண்ணும் பொழுது பார்ட் 2 வீடியோல இன்னமும் நிறைய சூட்சும பரிகாரங்களை எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க, அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட சூட்சும பரிகாரம் வந்து பார்ட் 2ல பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியா அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் எப்படி ஏற்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, துலாம் ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எப்படி சந்திக்கிறீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் செஞ்சுட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.